எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, ம், இன்றைய வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் என்னவென்றால், கீழ்ப்படிதல். இந்த பயம், இந்த கீழ்ப்படிதல்னா என்ன? இந்த பயத்திற்கும் இந்த கீழ்ப்படிதலுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு பயப்படக்கூடாது? எந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? எந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது என்பதை கீழ்ப்படியாமல் போனால், அதாவது கீழ்ப்படிதல் என்று ஒரு மனிதனுக்குள் இல்லாமல் போனால் என்னென்ன விளைவுகள், என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நாம் இன்றைய வேதாகம தியானத்தின் மூலம், வசனங்களின் மூலம் நாம் ஆராயப் போகிறோம். இன்றைக்கான தலைப்பு, முழு வேதாகமும் ஒரு ஒரு உபதேசம் ஒரு முழு உபதேசம் என்று வைத்துக்கொள்வோமே. ஃபஸ்ட்டு இந்த கீழ்ப்படிதலை குறித்து நாம் ஒரு சிறிய விளக்கமாக நாம் பார்த்துக்கொள்வோம். இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் இந்த 24ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இந்த தேவன் மூலமாக, தேவன் வார்த்தையாக தேவதூதர்களுக்கு யோசேப்புக்கு மூலம் ஒரு சொப்பனத்திலே ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அதாவது இந்த சொப்பனத்திலே தேவதூதன் பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? மரியாளை கர்ப்பவதி ஆகிய ஒரு கன்னி எப்படி கர்ப்பவதி ஆவாள் என்பதை யோசேப்பு தன் மனதிலே எப்படி தள்ளிவிடுவதற்கு யோசித்து கொண்டிருந்தார். அப்போ அந்த நேரத்தில் தேவதூதன் சொப்பனத்திலே வந்து சொல்லுகிறார், இந்த மாதிரி இன்ன பிரகாரமாக உண்டானபடியினால் நீ தள்ளிவிடாதே, இது தேவனுடைய திட்டம் என்று அவருக்கு எடுத்துரைக்கும் போது அவர் உடனே என்ன செய்கிறார்? கேள்விகள் கேட்காமல் உடனே அவர் என்ன செய்கிறார்? மனம் திரும்பி கீழ்ப்படுகிறார். அங்கே கீழ்ப்படிதல் என்ற ஒரு வார்த்தை வரும். அப்போது யோசேப்பு என்ன செய்கிறார்? ஒரு கீழ்ப்படிதல் மூலம் அவர் செய்தபடினால் அங்கே என்ன வருகிறதா? யோசேப்பும் வம்சமும் சேர்க்கப்பட வேண்டும், மரியாளுடைய வம்சமும் சேர்க்கப்பட வேண்டும், அவர்கள் மூலம்தான் இந்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தேவன் இங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது மறுபடியும் யோசேப்புக்கு தேவதூதன் சொப்பனத்திலே வருகிறார். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஆதியாகமம் 19ஆம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்தில், இந்த ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான், நீங்கள் எகிப்துக்கு போங்கள் என்று சொப்பனத்திலே சொன்னவுடன் அதற்கும் கீழ்ப்படிந்து அடித்த நொடியே அவர்கள் சொன்ன தேசத்திற்கு அவர்கள் திரும்பி போகிறார்கள். இதற்கு மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே ஒரு மனிதன் தவறு செய்கிறான். அவனும் ஒரு தேவ மனிதனால் அதாவது விண்ணப்பம் பண்ணப்பட்டு அவன் காப்பாற்றப்பட்ட போது அவன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்ட அப்படின்னா அதனோட விளைவு எவ்வளோ மோசமாக இருந்தது. அந்த மனிதன் யார் என்று பார்ப்போமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18 வரை வாசித்தால் இந்த லோத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த லோத்து இருந்த இடத்தை தேவதூதன் நேரடியாக, அதாவது நீ இங்கே இருந்து திரும்பி பார்க்காம போ, அந்த மலைக்கு போன்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் அந்த ஊர் இருக்குது, அது சின்ன ஊர் தான், உங்களுடைய கண்களுக்கு தயவு கிடைத்தா நான் அங்கே ஓடுறேன். இப்போ அங்கே ஓடினதுனால இப்போ இவனோட வார்த்தையை, இப்போ தேவனுடைய வார்த்தையை அங்கே தேவதூதன் மூலிமா கேட்டு கீழ்ப்படியாதனால அங்கே என்ன உருவாச்சு? ஒரு சந்ததி உருவாகுது. அதுவும் ஒரு அசுத்தமான ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாகுவதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்க, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போனபடினால். இங்கே அடுத்து நாம் தியானிக்க போகிறது இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனமும், இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் அதே இதில் 3ஆம் வசனத்தையும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, இங்கே இயேசுவானவர் பிறந்த பொழுது அந்த ஏரோது ராஜாவை குறித்து சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள். பிள்ளை அண்ணன், அதாவது யூதருடைய ராஜா எங்கே என்று கேட்டபோது அவன் கலக்கம் அடைந்து அந்த வசனத்தை பழைய ஏற்பாடு இந்த பரிசேயர்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி, வேதபாரர்களை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தில் பிறப்பார் என்று சொல்லி, இந்த நட்சத்திரம் தோன்றும் பொழுது அவர் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம் என்று சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டும்போது அவர்கள் போய் அந்த பிள்ளையை கண்டு வணங்கி வருவார்கள். ஆனால் ஏரோது ராஜாவுக்கு அறிவிக்காமல் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக சொல்வார். இதை கடந்த அந்த ஏரோது ராஜா பயந்து போவான், கலக்கம் அடைவான். அதாவது யூதருடைய ராஜா எங்கே என்று கேட்டபோது அந்த ராஜா கலக்கம் அடைந்தான் என்று இந்த மத்தேயு 2, 1, 2, 3 வசனங்கள் சொல்கிறது. கடைசியாக இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தால், ஒரு தேசத்தை சாமுவேல் மூலம், சவுல் மூலம் ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டிலே கடல் கடந்து அவர்கள் கடலை பிளந்து
இந்த எபிரேய ஜனங்கள் வந்த பிறகு அவர்களோட அமலேக்கியர்கள் வந்து சண்டை போடுவார்கள். அந்த இடத்திலேயே அதை நினைவு வைத்து ஆண்டவர் இந்த சவுல் மூலம் அந்த அமலேக்கியரை துடைத்து எறிய ஆண்டவர் ஒரு குழந்தைகள், பிள்ளைகள் யாரும் விடாமல் அழித்து போடுங்கள் என்று சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அதிலே ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறத நம்ம வருகிற நாட்களில் நாம் தியானிப்போம். அப்படி அந்த சவுல் என்ன செய்வார்னா, அந்த ராஜாவையும் நல்ல ஆடு மாடுகளையும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் முதன்மையானவர்களை பிடிச்சு நல்லது முதன்மையானவர்களை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொன்று போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே என்ன நடக்குதா, தேவனுடைய கோபம் அவர் மேலே வந்து தேவ ஆவியானவர் அவரை விட்டு போறாரு. அப்படி இருந்தும் அவர் கதறி சாமுவேலோட சாலை பிடிச்சு இழுக்கும்போது அங்கே கிழியுது. அப்போ அது கிழிஞ்சு வரும்போது தேவன் உன்னிடமிருந்து ராஜ்யத்தை பிரித்து வேறொரு மனிதனுக்கு கொடுத்துட்டாருங்கிறத அவர் அங்கே ஆண்டவர் மூலியமாக தீர்க்க தரிசனமாக உரைச்சிட்டு போறாரு. அதுபோல் அந்த அபிஷேகம் யாருக்கு கிடைத்தது? தாவீதுக்கு கிடைத்தது. அந்த தாவீதை கண்டு இந்த சவுல் ராஜாவை எங்கே பயப்படுகிறான், அதிகமாய் பயந்தான் என்றால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொன்ன இடத்திலிருந்து வசனங்களை, அதாவது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், தொடர்ந்து அந்த மனிதன் தன்னை பயந்து கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தாவீதை தன் வசப்படுத்துவதற்காக தன்னுடைய மகளை அவளுக்கு கொடுத்தான் என்றும், தன் அருகில் வைத்துக்கொள்ள அவனை கொல்லுவதற்கே அவனை எல்லா காரியங்களும் செய்தான் என்பதை நம் வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் தாவீது ராஜா எவ்வளவோ வாய்ப்பு கிடைத்தும் சவுலை கொல்லவில்லை. இதுதான் அவர் மேல் உள்ள தேவனுக்கு அபிஷேகத்தினால் நான் கொல்ல மாட்டேன், தேவனால் அபிஷேகம் பண்ண மனுஷனால் கொல்ல மாட்டேன் என்று கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அவர் 2 முறை ஈட்டியை கொண்டு எரிந்து கூட தப்பி சென்றார். கர்த்தர் அவரோடு இருந்தார் என்பது சவுல் அவரை கண்டார் என்பது வேதம் சொல்கிறது. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் யாரை ஞாபகம் வைத்திருக்கிறார் ஆண்டவர்? அதாவது இந்த லூக்கா 12ஆம் 18ஆம் வசனத்திலே இயேசுவை பற்றி யார் பேசுகிறாரோ அவரையே இயேசு பரலோக பிதா முன்பும் தேவதூதன் முன்பும் மறப்பதில்லை என்று தேவன் சொல்கிறார். வாழ்க்கையிலே மதிப்பு நமக்கு எங்கே இருக்கிறது? இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்மை பற்றிய ஒவ்வொரு அசைவையும் தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை இந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. பயம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் எசேக்கியா இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எனக்கு பயம் வரும்போது நான் கர்த்தரை நம்புவேன் என்று தாவீது சொல்கிறார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். இங்கே எசேக்கியா ராஜா, நீ மணிபுத்திரனுக்கு நீ பயப்படாதே, நீ எழுந்து நில் என்று ஆண்டவர் ஒரு பிரசங்கமே அந்த அதிகாரத்தில் நடத்துகிறார். இந்த எசேக்கியா 2ஆம் அதிகாரத்திலே இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுலும் இந்த பயத்தை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நானும் ஒரு இடத்தில் பயந்து அவர்களிடத்தில் இருந்தேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் பயம் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு கொடிய வியாதியை விட கொடூரமான ஒரு என்ன சொல்ல, அதை விட கொடூரமானது. ஆனால் அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இனி வரும் வசனங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் வரவே தேவனை இன்னும் அறியக்கூடிய அறிவை பெற வேண்டும் என்கிறார். கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும், பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த பேதுருவானவர் எப்படி பயத்தை ஜெயிக்க வேண்டும், எப்படி இருந்தால் அந்த பயமானது நம்மளை விட்டு அகன்று போகும் என்பதை பவுல் இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாரை சந்தேகமாக நாம் கேட்க வேண்டும்? அதாவது இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தில் இந்த 2 ஊர்களில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், பவுலும் சீலாவும். அப்பொழுது அங்கே ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது. அதற்கப்புறம் அவர்கள் அந்த ஜனங்கள் அவர்களை மீட்டு அவர்களோடு வைத்து அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து எது உண்மை என்று கண்டுபிடித்த பொழுது தேவன் அவர்களை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறார். 2 ஊர்களில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அந்த என்றவுடன் 2வது ஊரில் உள்ளவர்கள் வேதத்தையும் அவர் பிரசங்கத்தையும் ஆராய்ந்து உண்மை எது என்று ஆராய்ந்தனர். ஆவியானவர் இவர்களை நற்குணசாலிகள் என்று பெயர் கொடுக்கிறார். ஆண்டவர் இவர்களை எப்படி பெயர் கொடுக்கிறாராம்? தேவனை அறிவிடார் என்பது நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த பயம் விலகி போகிறோம். இதை தான் ஆதியாகமத்திலே ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து திடப்படுத்தி, நானே உனக்கு கேடயமாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு உறுதிப்படுத்துகிறார்.
இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மனிதனுக்கு பயப்படாதிருங்கள் என்றும், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்றும், நீங்கள் எல்லாவற்றிலும் விசேஷித்தவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த வசனங்கள் மூலம் ஒப்பிட்டு நம்மளோட ஒரு உவமையாக பேசுகிறார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும், சங்கீதம் 3ஆம் வசனமும், தேவன் உலக மனிதனை பார்த்து நகைக்கிறார். அதாவது தேவனுக்கு விரோதமாக இருக்கிற, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுக்குள்ள இல்லாத மனிதர்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த தேவனுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் அநேகர் என்றாலும், நீர் கேடகமும் எல்லாவற்றிற்கும் பெரியவரும் என்று இனி நான் பயப்பட மாட்டேன் என்று தாவீது இந்த வசனங்களின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். நான் மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சங்கீதம் 3ஆம் வசனம். நான் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறேன். இந்த பாவத்தை, அதாவது இந்த பயத்திற்கான முக்கிய மாற்று மருந்து என்ன என்பதை இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில், அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்தால், யார் பயத்திலிருந்து மீண்டு வர முடியும், என்ன காரணத்திற்காக இந்த அதிகாரம் எழுதப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடும் இரட்சகராக மாம்சத்தோடும் மாம்சத்தின் ஆவியினால் எவன் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களிடத்தில் பேசுகிறானோ அவனே பயத்திலிருந்து விடுபட்டவன் என்றும், கீழ்ப்படிந்தவன் என்றும், தேவனுடைய காரியங்களை செய்கிறவன் என்றும் ஆண்டவர் நமக்கு ஒரே வரியில நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தேவனுடைய அன்பு நம் மனதில் பூரணப்படும் போது நம்முடைய பயம் நம்மை விட்டு விலகி போகிறது என்று தேவன் வேதத்தில் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அதிகாரங்களை வாசித்து நீங்கள் முடிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசனம் என்னவா, இந்த விளக்கம் என்னவா? தேவனுடைய அன்பும் நம் மனதில் பூரணப்படும் போது நம்முடைய பயம் நம்மை விட்டு விலகி போகிறது என்று தேவன் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த பயத்தை குறித்தும், இந்த பயத்தில் இருந்து ஒரு புதிய மருந்தை குறித்தும் நாம் படித்திருக்கிறோம். எத்தனையோ பயத்திற்கும் வியாதிகளுக்கும் நாம் ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகிறோம். ஒரு சிறிய வியாதி நம்மளை தொந்தரவு செய்யும்போது பயத்தால் நடக்கிறோம். நமக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது என்ன பயப்படுகிறோம். அந்த பயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் எல்லாவற்றிலும் பெரியவருமாய் இருக்கிறேன், நான் இனி பயப்பட மாட்டேன் என்று தாவீது கூறுகிறார். அப்படி என்றால் எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமோ? தேவனுக்குள்ளே வளர்கிற அறிவிலே 2 பேதுரு 1ஆம் 2ஆம் வசனம், நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் வர தேவனை இன்னும் அறியக்கூடிய அறிவை பெற வேண்டும் என்கிறார். கிருபையும் சமாதானமும் பெருகிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய வேத வசனம் முடிந்தது. இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.